ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2015 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் ஃபேண்டசி படமாக வெளியான தி ஏஜ் ஆஃப் அடலைன். இப்போது அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். 108 வயசை தாண்டி கடந்து போகும்போதும் உருவ அமைப்பில் 29 வயசு பொண்ணாகவே எல்லாத்துக்கும் தெரிகிற படத்துடைய கதாநாயகி. அவங்களுக்குள்ள ஒரு காதல், இறுதியாக இவங்களுடைய காதல் கைகூடிச்சா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோயினுடைய பேர் அடலைன். கதைக்கிழமை 2014 நடக்கிறதாக ஆரம்பத்தில் நமக்கு காமிக்கப்படுது. இவங்க ஒரு இடத்துக்கு போய் ஃபேக் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது இவங்களுடைய ஃபோட்டோவே ஒட்டி வேறு வேறு பேரில் வேறு வேறு நபர்களாக பல ஃபேக் ஐடி கார்ட்ஸ் ஒரு இடத்துல ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஒருத்தங்கிட்ட. அவங்கிட்ட கடைசியாக காசை கொடுத்து திருப்பி அந்த ஃபேக் ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் இவங்களுடைய வரவை எதிர்பார்த்து இவங்களுடைய செல்ல நாய்க்குட்டி வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. போனவுடனே அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரூமு, அந்த ரூமுக்குள்ளே போய் பழைய ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும்ல, நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொஜெக்டர்ஸ், வெறும் ஃபிலிமில் உள்ள சொருகி ஓட விடுவாங்களே, அந்த மாதிரி ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்குது. அதில் பழைய அந்த வீடியோ டேப்ஸ் இருக்குது. அதை ஃபிட் பண்ணி ஓட விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க. அதில் 1908 அடலைன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பிறந்தா அப்படின்னு அங்கே சில விஷயங்கள் நமக்கு காமிக்கப்படுது. அப்படியே பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவரும் படத்தில் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் 1908 உண்மையாக பிறந்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் வயசை தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் மேலே காதல் வயப்படுறாங்க. அவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரே ஒரு பொன் குழந்தை பிறக்கிறான். இப்படி கதைக்களம் நகரும் பொழுது 1937 அமெரிக்காவில் கட்டப்படுற ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் நடக்கிற ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் 8 பேர் இறந்து போகிறாங்க, இவங்களுடைய கணவரும் உட்பட. இதுக்கப்புறம் ஒரு பொன் குழந்தையை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் என்ன பண்ணுறது, நமக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விரக்தி இவங்களுக்கு. இருந்தாலும் ஒரு தருணத்தில் காரை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகும்போது அப்போ தான் பனி மழை பயங்கரமாக பெய்யுது. அதில் இவங்களுடைய கார் கண்ணாடி அந்த விண்ட்ஷீல்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வெறும் பனியாக மறைச்சி ரோடே தெரியாமல் போய் இவங்க போகிற அந்த கார் மிகப்பெரிய விபத்தை சந்திக்குது. அந்த விபத்தில் காரே கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு பக்கம் சரிஞ்சு பக்கத்தில் ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே விழுந்தா ஒரு ஃப்ரீசிங் வாட்டர் அந்த இடத்துல. அதில் உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துல இவங்க இறந்தே போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மின்னல்னால் எத்தனை 1000 வாட்ஸ் லட்சம் வாட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மின்னல் நேர அந்த கார் மேலே விழுக இவங்க திருப்பி உயிர்ப்பிச்சு வர்றாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மிராக்கிளே இவங்களுடைய லைஃப்பில் நடக்குது. 29 வயசு இவங்களுக்கு அந்த விபத்தை சந்திக்கும் போது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வயசே ஆக மாட்டேங்குது. தான் கூட இருக்கிற ஒருத்தரும் வயசு ஏறிக்கிட்டு நார்மலான ஒரு மனுஷன் எப்படி முதுமையை நோக்கி போவானோ அந்த மாதிரி எல்லாரும் போகும்போது இவங்களுடைய வயசு அடுத்த நாளுங்கிறதுக்கே போக மாட்டேங்குது. அப்படியே அதே இடத்துல நிற்கிது பல வருஷங்களா. இதன் காரணமாகவே தனக்கு பிறந்த மகளே ஒரு தருணத்தில் தன்னை விட வயசு கூடின பொண்ணு ஆயிடுறா. இன்னும் சொல்ல போனால் கிளவியாகவே ஆயிடுது அந்த பொண்ணு. ஸோ தான் கூட இருக்கிற எல்லாரும் வயசான நபர்களாக முதுமையை நோக்கி நடக்க தனக்கு மட்டும் வயசே அப்படி இருக்குது. இதன் காரணமாக பல பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க. குறிப்பாக எல்லிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் படத்துடைய கதாநாயகன். அவர் ஹீரோயினை சுற்றி வர்றாரு எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஹீரோயினுக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட்டை வெளியே சொல்லவும் முடியலை. அதே நேரத்தில் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியலை. ஒரு கட்டத்தில் அவர் மேலே இவங்க காதல் வயப்படுறாங்க. இறுதியாக இவங்களுடைய காதல் கைகூடிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை வித்தியாசமாக சூஸ் பண்ணி அதை பக்காவாக ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ண லீ டாலன் க்ரீக்கருடைய முயற்சி. அவர் தான் படத்துடைய இயக்குனர். அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தையே. இந்த படம் பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா, நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா வெகு சில படங்கள், இன்னும் சொல்ல போனால் ஒரு 5 படங்க 6 படங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிடலாம் ஒருத்தரும். அவ்வளவு படங்கள் தான் நம்ம மனசுக்குள்ளேயே நிற்கும். ஒரு படம் பார்த்து முடிச்சிட்டோம்னா படம் பார்த்து அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறமும் அந்த கதாபாத்திரம் நம்ம மனசை விட்டு போகவே போகாது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம ரிவ்யூ பண்ண தியா படம் கூட அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம்.
படம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஏதோ பண்ணுதுங்க, என்னமோ இப்படி நடந்துருச்சுங்க, இப்படி நடந்துருக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு தோணும் இல்லையா? அந்த ஒரு ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் மனசுலேயே நிற்கும் படம் பார்த்து அடுத்து ஒரு 5 மணி நேரத்துக்கு அந்த படம். அப்படி ஒரு அற்புதமான படம் இது. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அடலைன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எடுத்து ப்ளே பண்ண பிளேக் லைவ்லியுடைய பர்ஃபார்மன்ஸு. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. உண்மையாக இந்த படத்தில் பல சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சில விஷயங்களை அவங்க நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னே தெரியாமல் தடுமாறி நிற்பாங்க. அதை முகபாவனைகளில் அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, உண்மையாக அவங்க சில இடத்துல தடுமாறி நிற்கிறாங்க இல்லையா, அதே தருணங்களில் ஒரு ஆடியன்ஸாக நம்ம அவங்களுடைய இடத்துல அந்த சுச்சுவேஷனில் இருந்தோன்னா நம்ம என்ன முடிவெடுப்போம் அப்படின்னு பார்த்தா நமக்கே புரியாது. என்னங்க பண்ண அந்த பொண்ணு பாவம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கே தோணும். அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் இருந்தாலும் சூப்பரான ஒரு கதாபாத்திரம் ஹாரிசன் ஃபோர்டு பண்ணியிருப்பார். அந்த ரோலை அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு வில்லியம்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் அவருமே. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது பேசிக்காக ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி படம், ரொமான்டிக் ட்ராமா. ஸோ சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் தான் இந்த படத்தை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஆடியன்ஸுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக கொண்டு வர முடியும். அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் டேவிடும் சரி, படத்துடைய மியூசிக் டைரக்டர் ராபும் சரி, அற்புதமான ஒரு கான்ட்ரிபியூஷனு. இந்த படம் ஒரு மியூசிக்கல் ஜேர்னின்னே சொல்லலாம். மியூசிக்கை பொறுத்தளவுக்கு அவ்வளவு தூரம் அந்த க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படம் கொடுக்கும். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கதைக்களம் நடக்கிறதாக அங்கங்கே பல சீன்ஸ் நமக்கு காமிக்கப்படுறதுனால சினிமோட்டோகிராஃபர் நிறைய லென்ஸே இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பீரியட் ஃபிலிமுங்கிற அந்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஸ்டன்னிங்காக பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க்கையுமே. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் எதுவுமே கிடையாதுங்க, ஒரு 1-2 லிப்லாக் சீன்ஸ் தவிர. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.